இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாமா பைக்க? எவ்வளவு ரேடியஸ்? பேட் வேர்ட்ஸ் வைக்கலையா? 500 மீட்டர். அதெல்லாம் பேட் வேர்ட் இல்லைண்ணா, அது கவுண்ட் பண்ணியா பேசியிருக்காருண்ணா. என்ன ஆச்சு காத்தினா? சுலுக்கு எடுக்க வரேன் நானு. ஹரி ப்ரோ, ஹரிக்கு அவுட் தான். என்ன தேய்ச்சி சுலுக்கு எடுக்க விட்டா? செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வாய்ஸா நல்லா இருக்கு. இல்லடா, நான் என் நண்பனுக்கு ஒன்றும் பிரச்சனை. அப்பப்போ மைக்கு நான் கடை வாங்கிட்டு போயிடலாம். நானும் இன்னொரு வீடியோ போடுவேன். யாரு? பாலாஜின்னு தெரியல. செகண்ட் மேட்ச் மக்களை, இது டீம் யூனிகார்ன்ஸோட இந்த வாரத்துக்கான 2வது மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சுபாஷ் டீம் பேர் சொல்லிறேன். இருக்குடா உனக்கும் வேணும்டா உனக்கு நேமே கேப்டன் பாத்தீங்கன்னா இருக்குடா உனக்கு இர்ஃபானும் வேணும்டா உனக்கு ஷாமும் இருக்காங்க. இப்ப 2வது மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வேணும்டா உனக்கு டீம் ஜெயிச்சிருச்சு. 2வது மேட்ச்ல கதரனா ஒரு முடிவோட உனக்கு டாஸ் வின் பண்ணி வந்திருக்காரு. கதரனா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஓபன் பண்றதுக்கு நம்ம கதிர் ப்ரோவும், நான் ஸ்ட்ரைக்ல நம்ம பாலாஜியும் ஆடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் போட அவங்க டீம்ல இருந்து சுபாஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிருக்காரு. இப்ப 2வது பால் ஒயிட் பால். இப்ப அகைன் செகண்ட் பால். இங்க ஒரு கேட்சுக்கான தேடல். கேட்ச். 2வது பால் அவுட் ஆயிட்டு வெளியே வந்திருக்காரு நம்ம கதிர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சாரு. 2வது பால் நடை கட்டிட்டாரு. இந்த மேட்ச் ஆச்சு நல்ல பவுலிங் சுபாஷ் தெரிஞ்சு. இப்ப எங்க டீமோட கேப்டன் இருக்குடா உனக்கோட கேப்டன், அவர் பேர் என்ன மறந்து போச்சு, இர்ஃபான் அவர்கள் பேட்டிங் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பால் வந்தோடனே 4 அடிச்சாரு. இப்படிதான் கதிர் ப்ரோ வந்தோடனே 6 அடிச்சு அடுத்த பால் அவுட் ஆனாரு. இந்த பால பொறுத்து இருந்து பாப்போம். அழகான ஒரு ஸ்லோ டெலிவரி. அங்க 6 தேடி விட்டுருக்காரு எங்க டீமோட கரெக்ட் பால். நான் மேட்ல தான் பால். கரெக்ட் பால். நாட்டே பால் இல்ல. என்னடா பால் போற? இருக்குடா உனக்கோட டீமோட கேப்டன் சும்மா இர்ஃபான் அவர்கள் தெரிச்சிட்டு விளையாடுறாரு. 2 பால்ல ஒரு 6 ஒரு 4 அடிச்சு டாட் பால். லாஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால். அங்க கேட்சுக்கான தேடல். ஜஸ்ட் மிஸ். அங்க கேட்ச் டிராப். நல்ல ஓவர் போட்டுருக்காரு. அப்படியே தட்டி விட்டுருக்கலாம். நம்ம சுபாஷ் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஓவர் முடியல. அணி எண்ணிக்கை 16. நல்ல ஒரு அருமானா அவுட் ஆயிட்டு பெவிலியன்ல வந்து பாக்குற எவ்வளவு எரிச்சல் தெரியுமா? இன்னைக்கு 17 சாரி ஒரு வைடும். 2வது ஓவர் போட வந்திருக்காரு அவங்க டீம் ப்ரோ. இங்க நான் ஸ்ட்ரைக்கர்ல நம்ம பாலாஜி ப்ரோ ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. பவர் பிளே ஓவர். பாலாஜி சும்மா டான்சிங் ரோஸ் மாதிரி வளைச்சு ஆடிட்டே இருப்பாரு. ஃபுல் டாஸ் பால் இறங்கி அடிச்சு ஸ்ட்ரைட் திசையில அடிச்சாரு. ஆனா அது நல்ல ஃபீல்டிங். சாம்ட் இருந்து கேட்ச் மிஸ். 2 கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க கடைசி 2 பால்ல. வளைச்சிட்டு அடிச்சு தொப்பையில அடி வாங்கியிருக்காரு நம்ம பாலாஜினா. பாலாஜனோட ட்ரேட்மார்க் ஷாட் லெக் சைடு திசையில ஒத்த கையில அப்படியே 2 அடிக்கிறது தான். அந்த மிட் விக்கெட் திசையில அடிப்பாரு. இப்ப இறங்கி வந்த ஒரு ஃபுல் ஷாட் ஆனாரு. வெளியே வந்த ஸ்பீடுக்கு உள்ள ஓடிட்டாரு. சாமி இருந்த காரணத்தினால பந்து பிடிச்சிருச்சு. இப்ப 4th பால் விலகி போய் அடிச்சு ஆஃப் சைடு திசையில ஒரு கட்டு. 2 அடிக்கிறீங்களே வெக்கமா இல்ல? ஓவர் திசையில ஒரு நல்ல ஒரு 2 நம்ம பாலாஜி நாட்டுறது. நம்ம டீமோட வந்து வெறும் பிளேயர் மட்டும் இல்ல, எங்க டீமோட தூணுன்னு தான் சொல்லணும். அப்படி போட்டு நின்னாருன்னா மேட்ச முடிச்சுட்டு தான் வந்தாரு. இப்ப எங்க டீமோட கதிர் ப்ரோட் இருந்து இணையரும். அவர் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. இப்ப என்ன சொல்ல வராரு சொல்லுங்க ப்ரோ. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மேட்ச் நம்ம படுதோல்வி அடைஞ்சிட்டோம். இந்த மேட்ச் எப்படி நீங்க நீங்களே கஷ்டப்பட்டா நம்ம எப்படி ஜெயிக்கிறோம்? மனசெல்லாம் ரணமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சீங்க. அத பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிட்ட ஒரு ஆர்வத்துல 2வது பால் 6 போகும்னு நினைச்சேன். கைக்கு போயிருச்சுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு பேட்டிங் கிடைக்கல. அத பத்தி ஃப்ரீ பால். ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு பேட்டிங் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அத பத்தி சொல்லுங்க. கிடைச்சதுங்க. நான் தான் அவசரப்பட்டேன். நல்லா கட்டினானா? சரிங்க பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 மேட்ச் ஆடி இருக்கீங்க. அடுத்த மேட்ச்ல நம்ம லக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மேட்சும் நமக்கு நல்ல ஒளிவட்டம் தெரியுது. பிரகாஷ் அவர்கள் அங்க ஒரு ஃபீல்டிங் மிஸ். ரன் அவுட் அடிக்கல. அவருக்கு சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. இர்ஃபான் ரொம்ப லேசியா ஓடுனாரு. எங்க டீமோட கேப்டன் ரொம்ப அசால்ட் ஆடிட்டு இருக்காங்க. எங்களுக்காக ஒரு பிளேயர் ஆடிட்டு இருக்காரு. அவர் பிளேயர் தான் பிரகாஷ். ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாரு. எங்க டீம்லயே அவங்க டீமுக்கான பிளேயர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் நான் சொல்ல விரும்பல.
ஒரு கை நடுவுல மகேஷ் வச்சிட்டாரு. பிரகாஷ் மகேஷ் இசுமே ரெண்டு பேருமே ஆப்போசிட் டீமுக்காக விளையாடுறாங்க. நோ பால் ஃப்ரீ ஃப்ரீ ட்ரை யூஸ் பண்ண. சிக்ஸ். எங்க டீம் கேப்டன் ஃபயர் மோட்ல வந்திருக்காரு. அந்திய மேட்ச் நான் இறங்குவேன், ஒருத்தனும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ஆடிக்கினே இருப்பேன் அப்படின்னு ஆடிட்டே இருக்கேன். விக்கி வரும். அகைன் ஒரு சிக்ஸர். அங்க நல்ல ஷாட். இர்ஃபான் நல்ல பேட்டிங்கா சூப்பரா பாய். ஆடிட்டு இருக்காரு நம்ம ரொம்ப கேப்டன். அழகா இருந்தது. ரெண்டு சிக்ஸரை ஒரே அவுட் ஆயிருவோம். ஓவர்ல தெறிக்கி விட்டுருக்காரு இது வரைக்கும். அங்க டிராப், எகைன் ஒரு டிராப். இந்த மேட்ச்ல நல்ல இவருக்கு catch மச்சம் கொட்டி கிடக்குதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 சான்ஸ் இது வரைக்குமே வந்துருச்சு. நல்லா ட்ரை 4 ஓவர் தான் முடிஞ்சிருக்கு, ஆனா 4 லைஃப்க்கு மேல போயிருக்கு. ஸ்கோர் அணியின் எண்ணிக்கை 41. 4 ஓவருக்கு 41 அடிச்சிருக்கோம். தான் இருக்கு. இந்த ஓவர்ல 18 ரன் ஆயிருக்கு. 3 ஓவரா? 3 ஓவர். சரி, ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 3 ஓவருக்கு 41 அடிச்சிட்டாங்க. ஐயோ, 3 ஓவருக்கு 41 அடிச்சிட்டாங்க. அந்த வைப்ரேஷன்ல இருக்கிறோம் நாங்க. இப்ப எங்க டீமோட அடிக்காத கேள்வி சாமி. பாலாஜி அவர்கள் சிங்கிள் அடிச்சு கேப்டனுக்கு ஸ்ட்ரைக்கை மாத்தி விட்டாரு. அவங்க டீமோட சாமி வந்து பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. ஹரி ப்ரோ மூச்சு வாங்குது எங்க டீம் கேப்டனுக்கு. ஓடி எங்க டீமுக்காக நான் தானா இந்த டீமை காப்பாத்துவேன் அப்படின்னு ஓடிட்டு இருக்காரு. பைஸ் நின்னுட்டாங்க. கதிரனா ஃபர்ஸ்ட் பாலே அவர் பிடிச்ச நல்ல பால். கதிரனா பைஸ் நின்னா இந்த பால் அவுட் ஆயிரும் மனசு சொல்லுது. சிங்கிள் வாய்ப்பு இல்ல. நல்ல ஷாட். அங்க ஸ்ட்ரைட் திசையில லாங் ஆஃப் திசையில ஒரு பவுண்டரி. நல்லா ஆடி இருக்காரு நம்ம இர்ஃபான் ப்ரோ. சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்காரு. இங்க ஒரு சிங்கிள். நல்ல ஒரு பேட்டிங் நம்ம இர்ஃபான் ப்ரோ. நல்ல ஒரு இன்டென்ட்ல ஆடிட்டு இருக்காரு. நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருக்கான் இர்ஃபான். அவங்க டீமோட சாமி சும்மா தெறிக்க விட்டு வந்து எங்க பாலாஜி வழக்கம் போல அப்படி தொட்டு விட்டு 2 ரன். அழகான பந்து, லெட்டு மாதிரி 2 ரன் வாங்குறாரு. வைட் டெலிவரி. வைட். இறங்கி வந்து ஒரு 2 ரன். சூப்பரா ஆடி. ஸ்கோர் 4 ஓவருக்கு 52 ரன். 4 ஓவர் 52. டீம் போற நிலைமையை பார்த்தா 100 ரன் அடிச்சிருவோம் போல. அப்படியே போனா 100 ரன் 56 ரன் அதிகமா அடிச்சோம். இத்தனைக்கு பின்னாடி சௌந்தர்யா நீங்க இருக்கீங்க. சக்தி என்ன கார்த்தி நல்லா இருக்காரு. அவங்க டீமோட ஆஸ்தான பவுலர் பிரகாஷ் அவர்கள் வந்து விட்டார். நல்ல பால்ரா பிரகாஷ். லெக் ஸ்பின் போட்டாரு. நம்ம லாவகமா சிங்கிள் அடிச்சு ஸ்ட்ரைக்க மாத்திட்டாரு இர்ஃபானை. இப்ப ஸ்ட்ரைக்ல நம்ம பாலாஜி நான் கண்டென்ட் ஆக தருவாரா? அவரு 2 தான் அடிக்க பாக்குறாரு. இந்த பால் பிரகாஷ் நல்லா பந்து போட்டுருக்காரு. நல்ல ஸ்லோயர் டெலிவரி, நல்ல ஒரு டர்ன்ல போறாரு. எகைன் ஒரு சிங்கிள் கணக்கடல். ஆனா உங்க ஃபீலிங் என்ன? வன்மத்தை தீர்த்து விட்டார் சுபாஷ். அடுத்த பேட்டிங்க்கு ரெடி ஆகிறாரு நம்ம சக்திமான். இறங்கி வந்து பாலாஜி அழகா ஸ்ட்ரைட் டிசில ஒரு சிக்ஸர். நல்ல ஒரு சிக்ஸர். ஸ்லோவான டெலிவரி, ஆனா நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு நம்ம பாலாஜனை. இப்ப எகைன் ஒரு ஷாட். ஆனா அங்க சிங்கிள் போட போக முடியல. நல்லா கண்டெயின் பண்ணிட்டான் நம்ம பிரகாஷ். ஓரடா. லாஸ்ட் ஒன் டெலிவரி. இறங்கி மறுபடியும் ஒரு 2 ரன் அடிச்சிருக்காரு நம்ம பாலாஜினா. ஸ்கோர் அணியின் எண்ணிக்கை 61. 5 ஓவருக்கு 61. லாஸ்ட் 3 ஹவர்ஸ். 6வது ஓவர் போறதுக்காக 5 ஓவருக்கு 61 அடிச்சிருக்கோம். இன்னும் 3 ஓவருக்கு 40 ரன் அடிச்சோம். அவங்கள ஈஸியா டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இல்லடா, அடுத்து நீ போடும்போது பவர் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. சரி, பவர் பிளே எடுத்துக்கலாம். இந்த ஓவர் அவங்க பவர் பிளே எடுத்திருக்காங்க. பவுலிங் பவர் பிளே. 3 ஃபீல்டிங் நிப்பாங்க. இவ்வளவு நேரம் 2 பேர் தான். இப்ப 3 ஃபீல்டர். 6வது ஓவர் எடுத்திருக்கோம். பவுலிங் பவர் பிளே எப்படி யூஸ் பண்றாரு நம்ம இர்ஃபான் ப்ரோ? ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் அடிச்சிருக்காரு. வேணாம் விடு. நம்ம இர்ஃபான். இப்ப ஸ்ட்ரைக்ல நம்ம பாலாஜி. சிங்கிள் விடாதீங்க பிரகாஷ். என்ன அங்க ஸ்ட்ரைட் திசையில கேட்ச். நல்ல கேட்ச் பிரதீப் குமார். நான் தான். இப்ப நம்மள நல்ல பால் நானா. நம்ம சூப்பர் பால் ப்ரோ. எங்கப்பா நம்ம சௌந்தர்யா வந்துட்டாங்க. தூதுவன் வருவான், மாறி பெய்யும். இந்த பாட்டு என்ன பண்ணுங்க. லாஸ்ட் 3 ஓவர்ல இப்ப வந்திருக்கேன் நானு. 52 60. சௌந்தர் கார்த்தி
கேட்ச் பால் 6 அடிச்சிருக்கான் சௌந்தரராஜன் அவர்கள். வாய்ப்பே இல்லை. இவர் அடிக்கிறது எல்லாமே தலைக்கு மேலதான் போகும். 4 நல்லா பவரா போகும். ஹேண்ட் பவர் எருமாடு. மூணாவது பவுண்டரி. 2 6 ஒரு 4. கதற ராஜனாவை ரே பண்ணிட்டாங்க. நீ ஆர்டர் சௌந்தர்னா ஒரு 6 வந்தா என்ன பண்றது? வேணாம். ஃபீல்டரா பாய். ஆனா இன்னைக்கு 6 ஓவருக்கு 78 ரன் அடிச்சிருக்கோம். 6 ஓவருக்கு லாஸ்ட் 2 ஓவர்ஸ். இந்த 2 ஓவர்ல எவ்வளவு ரன் அடிக்கணும் பாப்போம். நீ கூட 6 ஒரு 4. அதே 16 ரன் ஆயிடுச்சுல. க்ளோஸ்ல நிக்கிறவங்க சிங்கிள் விடக்கூடாது. லாஸ்ட் 2 ஓவர். இந்த ஓவர் போட வந்திருக்காரு அவங்க டீமோட கேப்டன் ஷாம் அவர்கள். இதுவரைக்கும் 78 ரன் அடிச்சிருக்கோம். 2 ஓவர்ல எவ்வளவு அடிக்கணும் பாப்போம். பால்ரா பாய். நல்ல பால்ரா பாய். ஃபர்ஸ்ட் பால் டாட். நல்ல பேட்டிங் இர்ஃபான். நல்ல ஒரு பேட்டிங். நம்ம கேப்டன் அவுட் ஆயிட்டாரு. சாம் விக்கெட் எடுத்து. லாஸ்ட் 4 பால் இர்ஃபான். என்னாச்சு ப்ரோ? ஆடுங்க ப்ரோ. கடைசியா இங்க போயிருந்தா இப்படி ஒரு வாரம் பேண்டேஜ் போடுங்க சரியா ப்ரோ. இப்போ எங்க டீமோட சக்திமான் பேட் எடுத்துட்டாரு கையில. லாஸ்ட் 4 பால். ஃபர்ஸ்ட் 2 பால் டாட். சாரி, 1 பால் டாட், 1 பால் விக்கெட். எகைன் ஒரு விக்கெட். நல்ல பால் சாம்டன். அவங்க டீமோட கேப்டன் சூப்பரா பந்து போட்டுருக்காரு. ஸ்லோ டெலிவரி போட்டு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ ஹேட்ரிக் ஆன சான்ஸ் அங்க. அத கை பார்த்தாலே லாஸ்ட் 3 பால் இந்த ஓவர்ல. ஐயோ ஹேட்ரிக். ஸ்டம்பிங் கேட்டாங்க. ஸ்டம்பிங் ஆனா அங்க ஒரு கான்ட்ரோவர்சி. ஸ்டம்பிங் இல்ல அப்படினு இருக்காங்க. விடுங்க விக்கி ப்ரோ, விடுங்க. கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க, விட்டுருங்க. அவுட் இல்ல. அங்க ஒரு இல்ல ஹரிக்கு நான் பார்த்தேன் அவுட். அது இல்ல அந்த மாதிரி தான் இங்க இருக்கு. அதனால தான் விக்கி ப்ரோ கேக்குறாங்க. லாஸ்ட் 2 பால். இப்போ ஒரு போல்டுக்கான சாரி ஹரியில நான் வீடியோ பார்த்தேன். நல்லா தெரியுது சொல்றாங்க. அது லாஸ்ட் 2 டெலிவரி. ஹரி ப்ரோ அங்க ஃபீல்டிங் நிக்க வச்சு போட்டுருக்காரு. டேய் நல்ல பால்ரா. டேய் லாஸ்ட் பால்ரா. இந்த பால் சிங்கிள் அடிப்பான்னு நினைக்கிறேன். சிக்ஸர். லாஸ்ட் பால் 6 அடிச்சு தெரிச்சு விட்டுருக்காரு நம்ம மகேஷ் ப்ரோ. முறைச்சிக்கிட்டே பாக்குறாரு சாம் ப்ரோவை. லாஸ்ட் ஓவர் அணி இன்னைக்கு 84 தான் வந்திருக்கு. போன ஓவர்ல நல்லா போட்ட காரணத்துல வெறும் 6 ரன் தான் வந்திருக்கு. லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு அவங்க டீமோட ஆஸ்தான போலர் பிரதீப். இந்த ஒரு 6 ரன் போகாம இருந்தா இந்த மேட்ச் 784. ஃபர்ஸ்ட் பால் அகல வந்து ஃபர்ஸ்ட் பால் வைட் போயிருக்கு. 2 ரன்ஸ். ஏன்னா இவ்வளவு ஸ்லோவா போறான் அவன். லாஸ்ட் ஓவர் போட்டு இருக்காரு. நல்ல பால். 2 பால் தான். அவுட் ஸ்ட்ரைட் திசையில. யாரு? நல்ல அவுட்டா? நீங்க தான் எல்லாரும் அவுட். 90 இன்னும் வருதுன்னு பார்த்தா 87 ஆகுது. இன்னும் 4 பால். இந்த ஒரு 3 விக்கெட்டுக்கு அவர் ரெடியா நிக்கிறாரு. லாஸ்ட் 3 பால். சௌந்தரன் அவுட் ஆயிட்டாரு. நான் நல்லா விளையாண்டு 3 ஓவர் ஆச்சு. ஓடிடுங்க. டேய். லாஸ்ட் 3 பால் அங்க ஒரு ரன் அவுட்டுக்கான சான்ஸ் மிஸ். மேல ரன் மட்டுமே. லாஸ்ட் 2 பால். இதே போனாலும் பேட்டிங் வந்துருவான். அண்ணா 2 பாலா? லாஸ்ட் 2 பால். யாரா 12 ரன் அடிச்சு 12 6 ரன் தான் வந்தது. லாஸ்ட் 1 பால். அணி நினைக்க 88 தானா? 89 வின்னு. எங்களால முடிஞ்சது 88. அவங்க அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். 89 இருக்குடா உனக்கு டீம். 88 அடிச்சிருக்கோம். வேண்டா உனக்கு
89 அடிச்சா வின்னு. பார்ப்போம் பொறுத்து இருந்து எங்க பவுலிங்கோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு வந்து போட்டாதான் தெரியும். போன மேட்சை போச்சு கிழிச்சு விட்டாங்க. சும்மா இல்ல அது அவங்க முன்னாடியே வச்சிருக்காங்க. லெக் ஸ்பின் போட வந்து இப்பெல்லாம் டேர்ன் ஆகி விக்கெட் ஆகுது, வந்து போடும்போது 6 போகுது. என்ன வாழ்க்கடா அது. அதான்டா இப்ப யார் ஓப்பனிங்? அவங்க டீம்ல பேட்டிங் இறங்குறதுக்கு நீ இறங்கலையோ? நீ போன பிரதீப் அவர்கள் பேட் எடுத்துட்டாரு. ருத்ரதான் வேணும். மாப்ள நானா போடுவோம் மாப்ள, அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அணிக்கு 88 தான் நாங்க அடிச்சிருக்கோம். இருக்கடா உனக்கு வேணுடா, உனக்கு டீம் 89 அடிக்கணும். வந்து போட வந்திருக்காரு. இப்ப நல்லா இருக்கு. இருக்குடா உனக்குல சவுந்தர் மேட்ச்ல நல்லா இல்ல. வேணுடா உனக்குல பேட்டிங் பண்றாரு அவங்க டீம் கேப்டன் ஷாம் ப்ரோ. ஸ்ட்ரைக்கர்ல 030192 ஃபர்ஸ்ட் பாலே 90. ரெண்டாவது இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால். ஜெய் மகாலி ரெடி. சாம் டீம் வந்திருக்காங்க. அடிச்சு அவுட். ஃபர்ஸ்ட் பால் சூப்பரா ஃபீலிங் பண்ணிருக்காரு நம்ம பாலாஜி ப்ரோ. அடிச்சு அவுட், அடிச்சு எடுத்துன அவுட் மாப்ள. அடிக்கிறவங்க சிலுக்கு. அட போய் அவுட் பா, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். பால் டாவல கொன்றுங்க. ஏய் நல்ல ஷாட்ரா பாய். ஓ 6 செகண்ட் பால் 6 போயிருக்கு. அப்படிதானே போட்டேன், விளக்கிட்டானா. சவுந்தரனா காப்படிக்கிறதுக்காக எனக்கு காப்படிக்கிறதுக்காக சவுந்தரனா வந்து ஒரு பேட்டிங் பவர் பிளே. மகேஷ் ரெடி. நீங்க சொல்லுங்க, இங்க கேட்க வேணாமா? பேட் இப்ப இல்லடா டேய். ஏன்டா அவுட்டுங்க. ஸ்ட்ரைட் அம்பையர் அப்படி சொல்லணும்ல, அதே தான் நானும் கேட்டேன். மாப்ள இதேதான் மாப்ள. அங்க எதுக்கு கேட்கணும்? ஸ்ட்ரைட் அம்பையர் எதுக்கு நிக்கணும் ப்ரோ? அப்படிதான் இது லூஸ் மாதிரி பேசாதடா. ஏய் நீ அததானே சொன்ன. அதான் சொல்றேன். அண்ணா இல்ல நான் இங்க எதுமே சொல்லலையே. இல்ல அவன் சொன்னாங்கறே. அங்க ஒரு நல்ல பந்து வீச்சு கேட்ச். ஆனா கேட்ச் இல்ல, அதனால காரணத்தினால அடிச்சு அவுட் மாப்ள, அடிச்சு அவுட். இங்க ரன் அவுட்டுக்கான சான்ஸ். 8 ரன் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 8 ரன். அற்புதமா பந்து வீசிருக்காரு சவுந்தரே, வேற யாரும் இல்ல. அதனால தான் ஒரு கேட்ச். எங்கேயோ போகுது. இன்னும் 80 ரன் அவனுக்கு வேணும்டா உனக்கு. எங்கேயோ போகுதுடா டேய். பாப்போம் நம்ம டீம்ல 19 பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வாரி வழங்குவாங்க. பார்க்கலாம் இந்த மேட்ச்ல எப்படி ஆடுறது. இப்ப எங்க டீமோட பவுலர் பாலாஜி அவர்கள். ரெண்டாவது வர போட பாலாஜி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் 2 ரன் அடிச்சிருக்காரு அவங்க டீம். பிரதீப்பை பத்தி சொல்லணும்னா அவர் சூப்பரான பேட்ஸ்மேன், சூப்பரான ஒரு பவுலர், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். சும்மா திருப்பி விடுவாரு. அவர் களத்தில் நிற்கிற வரையும் கடைசி ஓவரில் 30 ரன் வேணா கூட பயந்துட்டு தான் அப்போ பவுலிங் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேட்ஸ்மேன். பார்த்தீங்கன்னா இந்த பால் நல்ல ஒரு வைடாக போன டெலிவரி, ஆஃப் சைடில் பவுண்டரி அடிச்சிருக்காரு. எகைன் ஒரு 2 நல்லா ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பார். 3 பாலில் பார்த்தீங்கன்னா 2 2 ஒரு 4 நல்லா ஸ்கோர் ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்காரு அவர். எகைன் ஒரு சிங்கிள். லாஸ்ட் 2 பால் அதே மாதிரி பவுலர் அவர் நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர், சூப்பராக போடுவார் நல்ல ரித்தம்ல. இல்ல வெளியே வைடு தான். ஷாம் அதான் பிரதர் வெளியே தான். அப்போ வைடு தான். வைடு நல்ல ஒரு பேட்ஸ்மேன், வைடு அக்ரெசிவான பேட்ஸ்மேன். டப்புன்னு அடிச்சாலும் அடிப்பாரு, டப்புன்னு விக்கெட் விட்டாலும் விக்கெட் விட்டுருவாரு. நல்ல ஒரு ஷாட். அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்லோயரான தூக்கி போடுற பவுலர். அடி விழுந்தாலும் விழுவும், விக்கெட் விழுவும். இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவருக்கு 3 விக்கெட் எடுத்தாரு. சாரி ஸ்கோரு 2 ஓவருக்கு 18 ரன். அணியின் எண்ணிக்கை 18, அவங்க டீமோட ஸ்கோர் 2 ஓவருக்கு 18. இன்னும் அவங்க 70 ரன் அடிக்கணும் 6 ஓவருக்கு. 6 ஓவருக்கு 70 ரன் அடிக்கணும் அவங்க. இப்போ எங்க டீமோட ராசியான பவுலர் மகேஷ் அவர்கள் வந்திருக்காரு. மகேஷ் வந்தாவே எங்க டீம் குஷி ஆகுதோ இல்லையா, அவங்க டீம் ஆப்போனன்ட் டீம் ஆட்டோமேட்டிக்காக குஷி ஆயிடுவாங்க. ஏன்னா அவர் ஒரு வள்ளல் பரம்பரை சேர்ந்தவர்.
இங்கதான் நின்றுட்டு இருந்தேன். பால் அங்க போகுது வா. பால் அங்க போகுது வா. எப்ப கேட்டு நான் போவேனா? ஃபர்ஸ்ட் பாலே வழங்கியிருக்காரு நம்ம 6. வேணாம் வாடா. ரெண்டாவது பால் சிங்கிள். கவர் பண்ணிட்டீங்கன்னா விட்டா. நல்ல ஒரு பந்து வீச்சு நம்ம மகேஷ் ப்ரோட் இருந்து. நல்ல ஒரு ஃபீல்டிங். நல்ல பால் மகேஷ். ஷாட்ரா டேய். லாஸ்ட் பால் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது மாப்ள. எக்ஸ்ட்ராஸே போடாம மகேஷ் போட்டுட்டு இருக்கான். நல்ல பவுலிங் மகேஷ். டேய் டாஸ் போடாதடா டேய். லாஸ்ட் பால். இந்த ஒரு 12 ரன் கொடுத்திருக்காரு நம்ம மகேஷ்க்கு. பேட்டிங்கா. இன்னும் 30 பாலுக்கு 69. 30. 5 ஓவருக்கு 59 அடிக்கணும். 31 அவங்க ஸ்கோரு. 3 ஓவருக்கு நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருக்கான் சாம். 30 ரன் அடிச்சிருக்காங்க. வைடு. இல்லை இப்போ 2 கண்ணை வச்சு பார்த்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பால் வைடு. சக்தி ப்ரோ எங்க டீம்ல பவுல் போடுறது. சக்தி ப்ரோ அவங்க டீம்ல பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. விக்கெட்டே விடாம நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேருக்கு விக்கெட்டையும் எடுக்கணும். அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு கடப்பார லைனப் பேட்டிங்ல. நல்ல பேட்டிங்கா டேய். நல்ல பேட்டிங் பேட்டிங் லைனப் பாத்தீங்கன்னா ஷாம் ப்ரோ இருக்காரு. ஃபர்ஸ்ட் 3 பால்ல பிரதீப், ஹரி, ராஜ், சுபாஷ், விக்கி 6 பேருமே ஒரு நல்ல அழகுடா போய். 6 பேருமே ஒரு நல்ல பேட்ஸ்மேன். அவங்ககிட்ட லாஸ்ட் 2 பால் கடப்பார சுபாஷ் இருக்காரு. 7 பேருமே அவங்க டீம்ல. சாரி பிரகாஷ் வைட். மொத்தம் 7 பேருமே அவங்க டீம்ல அநியாயம் பண்ணாத பேட்ஸ்மேன்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ப்ளீஸ்டா. உங்க கடப்பார லைனப் இல்லடா 2 பால் இருக்குடா. பாப்போம். 2 பால் இருக்கு. ஓ ஆமா கரெக்ட் 3 பால். 3 பால் இருக்கு. லாஸ்ட் 3 பால். இந்த ஓவர்ல இதுவரையும் 10 ரன் போயிருது. தேங்க்யூ கார்த்தி அண்ணா. உங்கள் சேவை எங்களுக்கு தேவை. நாங்க விக்கெட்டே எடுக்க முடியாம திணறிட்டு இருக்கோம். இது 4வது ஓவர் போட்டுட்டு இருக்கோம். பேட்டிங் ரெடி. மெதுவா ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவருக்கு 10 ரன்னுக்கு மேல ஆடிட்டு இருக்காங்க. இந்த ஓவர் 10 12 14 16 ரன் வந்திருக்கு. 4வது ஓவரோட லாஸ்ட் பால் நினைக்கிறேன். 18 ஸ்கோர் 48. இன்னும் 40 ரன் தான் தேவை. 4 ஓவருக்கு 40 அடிக்கணும். 4 ஓவருக்கு 40 ரன் அடிக்கணும். 40 மீதம் வச்சிருக்காங்க. சைடு வாடா. லாஸ்ட் 4 ஓவருக்கு அவங்க டீம் 40 தான் அடிக்கணும். அவங்க டீம் இருக்கிற லைனப்புக்கு 400 ரன் தான் அடிப்பாங்க. பேட்டிங் லைனப் அவங்க டீம் எடுக்கும் போதே சொன்னாங்க, நாங்க 2 பேட்ஸ்மேன் உங்களுக்கு கொடுத்துட்றோம், நீங்க சஃபல் பண்ணி அடிக்கிறாங்க. ஆனா எங்க டீம் கேப்டன் நாங்க இந்த டீம் வச்சுதான் ஆடுவோம்னு சொல்லி ஒத்த கையில அதான் சொல்றேன் நின்னுட்டாரு. விடாப்பிரியா அங்க ஒரு நல்ல பவுலிங், அங்க ஒரு நல்ல பேட்டிங். சும்மா தெரிச்சுக்கிட்டு வந்து போதுன்னு பார்ப்போம். இப்ப வைட் பால போய் வாண்டடா 2 ரன் அடிச்சிருக்காரு நம்ம அவர்கள். 5வது ஓவரோட 4வது பந்து வைட் டெலிவரிக்கான, ஆனா வைட் இல்ல. நல்ல பால், ஒரு ஃபுல் டாஸ், கொஞ்சம் ஃபாஸ்டா போச்சு, ஆனா மிஸ். அகைன் ஒரு 2. 2 பால் இருக்கா? லாஸ்ட் 2 டெலிவரி. அகைன் ஒரு 2 அடிச்சாவே போதும். வீட்டில் நம்ம பிரதீப் அவர்கள் ஆடிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப்ல
சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. இதே இண்டன்ல போனா இன்னும் 2 ஓவர்லயே ஜெயிச்சிருவாங்க. கடப்பாறை லைனப் வச்சு எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட தான் கத்துக்கணும். அடிச்சு அவுட்டு. பால் இப்பதான் வருது. அவுட்டு. ஆமா பால் டெட் ஆகல. அவுட்டு பா. கார்த்தினா போட்டு. கார்த்தினா அப்படியே யாரா போட போறாங்க. ஐயோ அதெல்லாம் கடப்பாரப்பா. 7 பேர் பேட்ஸ்மேன் தான். 7வது ஓவர் தான் சௌந்தரனா போகும். கார்த்திக் ப்ரோ 3:31 தான் பைத்தியக்காரன். 3 ஓவருக்கு எவ்வளவு அடிக்கணும்? அப்பதான் 31 அடிக்கணும். இன்னும் எங்களுக்கு லைட்டா ஹோப் விக்கெட் எடுத்து பார்க்கலாம்ல. 3 ஓவருக்கு 31. இந்த ஓவர் நாங்க பவர் பிளே எடுத்திருக்கோம். 6வது ஓவர். பவர் பிளே இல்லையா? பவர் பிளே வேணான்ட்டாங்க. கேட்ச் மிஸ். சாரி கேட்ச். நல்ல பால் தானா? கேட்ச் பால் வந்து நல்ல பால் அவுட் இல்ல. ஏய் மேல 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 அடிச்சு அவுட். நல்ல ஒரு ஃபீலிங் சக்திமான் இருந்து. சக்திமான் ஸ்ட்ரைட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து சவுந்தர் கையில வந்து உட்காந்து கேட்ச். அவங்களோட விக்கெட்டை எடுத்துட்டோம். ஆனா அங்க சாமி ஆசாமி ரூபத்துல வந்துட்டு இருக்காரு நம்ம ஹரி ப்ரோ. போடு ப்ரோ போடு ப்ரோ போடு ப்ரோ. ஒரு 6 போனா போதும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பாலே சாமி ஆசாமி வேலையை பண்ணிட்டாரு. 6 அடிச்சிட்டாரு. இன்னும் ஒரு 6 போனா ஃபினிஷ் ஆயிரும். லாஸ்ட் பால். குட்ரா பாய் லாஸ்ட் பால். நான் மேலடா பால். போடு. ஃபினிஷ் பண்ணிட்டான் ஹரி. என்ன பண்றது? அடிக்கிறது 15 ரன். 17 அடிக்கணுமா? ஆனா 17 ரன் அடிச்சா வின் 2 ஓவருக்கு. 12க்கு 17. பவர் பிளே எடுத்தாங்க. நல்ல என்ன அடிச்சவனே பவர் பிளே. போம் 2 ஓவருக்கு எத்தனை அடிக்குதான்? 5 17 அடிக்கணும். இந்த ஓவர் எப்படி வந்து வரணும் பார்க்கலாம். 2 அடிக்கணும் பார்ப்பாங்க. அப்புறம் நீ அங்கே போவோம்ல 17. அவங்க எக்ஸல் போவோம். ஸ்பெஷல் பவுலர். நான் பால் என்ன இது வேற ஒன்று டேக்குது. 2 ஓவருக்கு 17 பந்து போறதுக்கு சவுந்தர். ஃபர்ஸ்ட் பால் மிஸ். மாப்ள நல்லா போட்டுருக்காரு. எல்லாம் ரீச் பண்ணிட்டீங்க. திரும்புங்க வால்ல போயிட்டு வந்துருச்சு. 3வது பால் 6 அடிச்சிட்டாரு. பாத்ரா லாஸ்ட் 2 பால் ஃபர்ஸ்ட் 2 இங்க வராத. அவுட் அவுட் அவுட்ங்க. இது அவுட்ங்க. என்னமோ சொல்றாரு இங்கிலீஷ்ல, நமக்கு ஒன்றும் புரியல. சொன்பா 4 போயிருக்கும். ஓவர் 7 ரன் 6 ரன்னா 7 ரன். இந்த ஓவர் 9 ரன். 8 ரன் அடிக்கும். அப்பல 8 அடிக்கணும். அப்பல ஒருத்தர் வாங்க முன்னாடி. ப்ரோ நீங்க ஆடுங்க. நான் பின்னாடி இருக்கேன். இல்ல மேல 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 அடிச்சு அவுட். சி வரியா? ஏப்பா டேய் என்ன சொல்லலாயே? சாமி சரணம்.
அப்ப டாட் எடுக்கலாம் போடே. லாஸ்ட் ஓவருக்கு 8 ரன் அடிக்கணும். 4 ரன் அடிச்சாங்க 2 ஓவர் 2 பால்ல. இங்க ஒரு சிங்கிள். லாஸ்ட் 3 பால் ஓடிறான்ட்டு. எத்தனை அடிக்கணும்? 3 3 பாலுக்கு 3. இர்ஃபான் மேஜிக்கல் டெலிவரி போடுவாரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கோட்ரா பேட்டா ஃபர்ஸ்ட் பாலே மேஜிக் பண்ணிட்டாரு. 2 ரன் அடிச்சாங்க. ஆனா நல்ல ஒரு பவுலிங். இது பேசுறதுனால என்ன ஆகுதுன்னா ஃபீலிங் கான்ஃபிடன்ட் வர மாதிரி. சிக்ஸரை போட்டு கொடுத்து Finish பண்ணிட்டான். சரி. 2 டைம் சாரி 2 வேணும்டா உனக்கு. தொடர் தொழில இருக்கோம். இருக்குடா உனக்கு வேணும்டா உனக்கு டீம் திருப்பி செஞ்சுட்டாங்க. செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இல்ல வேணும்டா உனக்கு. 2 மேட்ச்ல அவங்க தான் 2 மேட்ச் வச்சிருக்காங்க.